Please subscribe Sadhguru Sai Creations. இப்போ மூட்டுக்கல்லில் வலி இருந்துச்சுன்னா நிறைய பேருக்கு ஸ்வெல்லிங் ஆக ஆரம்பிச்சிடும். மூட்டுக்கல்லில் வீக்கம் வர்றதும் நமக்கு தெரியும். நடக்கும்போதே ரொம்ப பெயினாக இருக்கிறது, இருக்க மூட்டு வீங்கிக்கிட்டே போகுது. இதில் ரெட்னஸ் வேறு இருக்குது. சம்டைம்ஸ் கை வச்சு பார்க்கும்போது ஹீட்டாக தெரியுது, என்னன்னே தெரியலையே அப்படின்னு யோசிப்பீங்க. அப்போ நடக்கும்போது என்ன ஆகும்னா, கால் எடுத்து வைக்க முடியல, ஸ்டெப்ஸ் ஏற முடியல, ஏறும்போதே மூட்டுக்கல்ல ரொம்ப வலி தெரியுது. ரொம்ப நாளாக உங்களுக்கு மலச்சிக்கல் இருக்கான்னு டெஸ்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நீண்ட நாளாக மலச்சிக்கல் இருந்துச்சுன்னா, சுகர் இருந்தாலோ இல்லை கொலஸ்ட்ரால் லெவல் அதிகமாக இருந்தாலோ நமக்கு உடல் எடை அதிகரிக்கவோ குறையவோ செய்யலாம். அந்த நேரத்துலையும் இந்த வாதம் குறையிறதுக்கு நம்ம உணவில் வேறு என்ன மாதிரியான உணவுகள் எடுக்கலாம்? 35 இயர்ஸ்லேயே மூட்டுக்கல்ல ரொம்ப வலி தெரியுதுன்னு சொல்லுவாங்க. மூட்டு மேலே நீங்கள் கையை வச்சு அசைச்சு பார்த்தீங்கன்னா கட்டாயம் இந்த 3 உணவுகளையும் தவிர்த்து நம்ம நேச்சுரலாக இருக்கக்கூடிய உணவுகளை எடுக்கும்பொழுது மூட்டுக்கல்ல நமக்கு நல்லாவே வலிமை சேர ஆரம்பிக்கும். மூட்டு நீர், அந்த வாத நீர் இருக்குது பார்த்தீங்களா, அதுவுமே நமக்கு குறைய ஆரம்பிக்கும். சத்குரு சாய் கிரியேஷன் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா ஃபிசிஷியன். இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்? நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய ஜாயிண்ட் பெயின், மூட்டுக்கல்ல ஏற்படக்கூடிய வலிங்க. அதாவது ஒரு வயது வித்தியாசமே இல்லாமல் 25 இயர்ஸ்லேருந்தே ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொல்லலாம். அதுவும் பெண்களுக்கு அதிகமாக இருக்கக்கூடியது பேக் பெயின். ஸோ இடுப்பு பகுதியில் இருக்கக்கூடிய வலி, அதுக்கப்புறம் மூட்டுக்கல்லில் வலி. ஸோ இப்போ மூட்டுக்கல்லில் வலி இருந்துச்சுன்னா நிறைய பேருக்கு ஸ்வெல்லிங் ஆக ஆரம்பிச்சிடும். மூட்டுக்கல்லில் வீக்கம் வர்றதும் நமக்கு தெரியும். ஸோ நடக்கும்போதே ரொம்ப பெயினாக இருக்கிறது, நீர் கோத்த மாதிரி இருக்குது. இதுதான் சித்த மருத்துவத்தில் வாத நீர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ நம்ம உடலில் வாதம் அதிகரித்து இருக்கும்பொழுது மூட்டுக்கல்ல தான் அதிகமாக வலி தெரியும். இதில் நீர் கோத்து இருக்கும். நிறைய பேர் கவனிச்சிருப்பீங்க, மூட்டு வலி என் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் இருக்குது, ஜாயிண்ட் பெயின் தான் சொல்கிறாங்க, ஆனால் இருக்க வெயிட் லாஸ் ஆகிட்டு போகிறாங்க, எலும்பெல்லாம் அப்படியே தெரியுது மூட்டில் அப்படின்னு சொல்வீங்க. ஆனால் எனக்கு வீக்கமாக இருக்க மூட்டு வீங்கிக்கிட்டே போகுது, இதில் ரெட்னஸ் வேறு இருக்குது, சம்டைம்ஸ் கை வச்சு பார்க்கும்போது ஹீட்டாக தெரியுது, என்னன்னே தெரியலையே அப்படின்னு யோசிப்பீங்க. இதுக்கான ரீசன் என்னென்னா, வாத நீர் உங்கள் உடலில் அதிகமாக சேருது. ஒவ்வொருத்தரோட உடல்வாகும் வேறு மாதிரி இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி உங்கள் மூட்டுக்களில் வாத நீர் அதிகமாக சேரும்பொழுது தான் வீக்கம் வர ஆரம்பிக்கும். ஸோ அந்த இன்ஃப்ளமேஷன் அதிகமாக இருக்கும்பொழுது வாத நீர் சேரும். அதே மாதிரி குதிகால் பகுதியிலையும் இந்த ஆங்கிள் ஜாயிண்ட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா நல்லா வீக்கம் இருக்குங்க. பெண்கள் நிறைய பேருக்கு இந்த வீக்கம் இருக்கும். பாதத்தோட மேல் பகுதியிலும் அதிகமான வீக்கம் தெரியறத நம்ம பார்க்கலாம். அப்போ நடக்கும்போது என்ன ஆகும்னா, கால் எடுத்து வைக்க முடியல, ஸ்டெப்ஸ் ஏற முடியல, ஏறும்பொழுதே மூட்டுக்கல்ல ரொம்ப வலி தெரியுது, இந்த மாதிரியெல்லாம் நீங்கள் சொல்வீங்க. அப்போது அந்த மூட்டு வலியை நம்ம சரி செய்கிறதுக்கு என்ன பண்ணலாம்? ஸோ உங்களுக்கு எதனால் இந்த மூட்டு வலி வந்துச்சுன்னு பார்க்கணும். வாதம் அதிகமாக இருக்கா, இல்லை ரொம்ப நாளாக உங்களுக்கு மலச்சிக்கல் இருக்கான்னு டெஸ்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நீண்ட நாளாக மலச்சிக்கல் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்கள் உடலில் வாதம் அதிகரித்து மூட்டு வலி அதிகமாக இருக்கும், வீக்கமும் அதிகமாக தெரியும். இதுக்கு அடுத்தது ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா சுகர் இருந்தாலோ இல்லை கொலஸ்ட்ரால் லெவல் அதிகமாக இருந்தாலோ நமக்கு உடல் எடை அதிகரிக்கவோ குறையவோ செய்யலாம். அந்த நேரத்துலையும் வாதம் நமக்கு அதிகரிக்க ஆரம்பிக்கும். ஸோ பொதுவாகவே வாதம் சம்மந்தப்பட்ட உணவுகளை நீங்கள் அதிகமாக சாப்பிடும்பொழுதும் உடலில் வாதம் அதிகரித்து மூட்டு வலி அதிகமாக ஆரம்பிக்கும். இந்த வாதம் இருக்கிற பொருட்கள்னா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிழங்கு வகைகள் தான். ஸோ கிழங்கு எந்த வகையான கிழங்காக இருந்தாலும் உங்களுக்கு வாதம் அதிகரிக்க செய்யும். அதுக்கப்புறம் இந்த வாழைக்காய், பருப்பு வகைகள் அதிகமாக சாப்பிட்றது, இரவு நேரத்தில் இந்த அரிசி உணவுகள் அதிகமாக சாப்பிட்டு அதனோட பருப்புகள் அதிகமாக சாப்பிட்றது. இரவு நேரத்தில் தான் நிறைய பேர் இந்த மாதிரி ரைஸ் நிறைய வச்சு சாப்பிட்றீங்க, அதனோட இந்த மாதிரி சாம்பார் வகைகளோ இல்லை பருப்பு சேர்ந்த வகைகளோ சாப்பிடும்பொழுது வாதம் இன்னும் அதிகரிக்க ஆரம்பிச்சிடும். இதில் மலச்சிக்கலும் உங்களுக்கு இருந்துச்சுன்னா இன்னும் வாதம் அதிகரிக்க ஆரம்பிக்கும். அதனால் கவனமாக இருந்துக்கோங்க. இந்த வாதம் குறையிறதுக்கு நம்ம உணவில் வேறு என்ன மாதிரியான உணவுகள் எடுக்கலாம்? இதில் முக்கியமாக உங்களுடைய ஜாயிண்ட் பெயின் குறையிறதுக்கான நிறைய வழிமுறைகளை சித்தர்கள் சொல்லியிருக்காங்க. அந்த வாதம் குறையிறதுக்கு என்னென்ன செய்யலாம்னா, முதல்ல ஒரு வழிமுறைனா, வாரம் 2 முறை கண்டிப்பாக எண்ணெய் குளியல் எடுக்கணும். ஸோ எண்ணெய் குளியல் ரொம்ப அவசியமானது. ஸோ எல்லாருமே பார்த்திங்கன்னா, அந்த பெண்கள் முக்கியமாக வாரம் 1 முறையாவது இந்த நல்லெண்ணெயை காய்ச்சி அந்த எண்ணெயை நல்லா உடல் முழுவதும் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வெதுவெதுப்பான தண்ணீரில் குடிக்கலாம். இதில் முக்கியமாக பார்த்திங்கன்னா சுக்கு தைலம்.
ஸோ வாதம் ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு சுக்கு தைலம், உங்களுடைய மூட்டுக்களில் சுக்கு தைலம் நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வெது வெதுப்பான தண்ணீர் வச்சு குளிச்சுக்கிட்டே வரும்பொழுது மூட்டு வலி நமக்கு நல்லாவே குறைய ஆரம்பிக்கும். இதில் முக்கியமான விஷயம் உங்களுடைய கால்சியம். ஸோ உங்கள் ரத்தத்தில் இருக்கக்கூடிய கால்சியம் லெவல் எவ்வளோ இருக்குது அப்படின்னு செக் பண்ணிக்கோங்க. ஸோ கால்சியம் லெவல் பிளட்டில் உங்களுக்கு குறையுது, அதுவும் பெண்களுக்கு ஒரு 45 இயர்ஸ்க்கு அப்புறம் கண்டிப்பாகவே நமக்கு என்ன ஆகும்னா கால்சியம் லெவல் குறைய ஆரம்பிக்கும். கால்சியம் லெவல் குறையாமல் மெயின்டைன் பண்ணணும்னா நம்ம உணவில் நான் சொன்ன மாதிரி இந்த வாதம் அதிகரிக்கக்கூடிய உணவுகளை தவிர்த்துட்டு சிறுதானிய வகைகள் எல்லாமே எடுத்துக்கோங்க. ஸோ இந்த சிறுதானிய வகைகள், கீரை வகைகளில் முக்கியமாக நீர் வடியணும் அப்படின்னா தண்டுக்கீரை ரொம்ப முக்கியம். செம்முள்ளி கீரை இது ரொம்ப முக்கியம். தண்டுக்கீரையிலே பார்த்தீங்கன்னா சிவப்பு தண்டுக்கீரை இருக்கும், அது எடுத்துக்கோங்க. அது மூட்டில் இருக்கக்கூடிய வலிகளையும் வாத நீர் இருக்குது பார்த்தீங்களா, அதுவுமே நல்லா உங்களுக்கு குறைய ஆரம்பிக்கும். வெந்தயக்கீரை, முடக்கற்றான் கீரை, அதனோட வல்லாரை, ஸோ இந்த மாதிரி கீரை வகைகளை நீங்கள் எடுக்கும்பொழுது மூட்டுக்களில் இருக்கக்கூடிய வலி வாத நீர் உங்களுக்கு குறையும். ஏன்னா இதுலேயுமே நேச்சுரலாக கால்சியம் இருக்கிறதுனால ஈஸியாக அந்த பெயின்லேருந்து உங்களுக்கு நல்லாவே ஒரு நிவாரணம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதை தாண்டின்னு எனக்கு ஸ்டெப்ஸ் ஏறும்பொழுது வலி இருக்குது. சிலருக்குலாம் பார்த்தீங்கன்னா ஒரு 35 இயர்ஸ்லேயே மூட்டுக்களில் ரொம்ப வலி தெரியுதுன்னு சொல்லுவாங்க. மூட்டு மேலே நீங்கள் கையை வச்சு அசைச்சு பார்த்தீங்கன்னா அந்த கிரிப்டேஷன் நீங்கள் நல்லாவே ஃபீல் பண்ண முடியும். கடுக்கு கடுக்குன்னு ஒரு சவுண்டு வருதுங்க, எலும்பு தேஞ்சு அப்படியே என் கையில் தெரியுது, அதை நான் ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னு சொல்வீங்க. அந்த மாதிரி இருந்துச்சுன்னா முக்கியமாக போன் டென்சிட்டி குறையுது அப்படின்னு நீங்களே தெரிஞ்சுக்கலாம். ஸோ அதுக்கு இந்த மாதிரி கீரை வகைகள் ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போது நம்மளுடைய போன்ஸை, நம்மளுடைய ஜாயின்ஸை ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கு சில வகையான மருந்துகள் சித்த மருத்துவத்தில் இருக்குது, அதை நம்மளும் எடுத்துக்கிட்டே வரலாம். ஸோ மெயினாக நீங்கள் அவாய்ட் பண்ண வேண்டியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வெள்ளை நிறத்தில் இருக்கக்கூடிய ஒயிட் சுகர். ஸோ டோட்டலாக ஒயிட் சுகர் எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் ஸ்வீட்ஸ் சாப்பிட்றீங்களோ, ஒயிட் சுகர் தினமும் சேர்த்து சாப்பிட்றீங்க, ஒரு நாளைக்கு ஒரு 2 இல்லை 3 காஃபியோ டீயோ நீங்கள் குடிச்சிங்கனாலும் ஸோ இதுலேயே கிட்டத்தட்ட 10 கிராம்ஸ் சுகர் வந்துடுது. ஸோ அந்த அளவுக்கு நம்ம டெய்லி 10 கிராம்ஸ் எடுத்தோம்னா கண்டிப்பாக அது போன் டென்சிட்டியை பாதிக்கும். ஸோ ஒயிட் சுகரை, ஏன்னா அவ்வளோ கெமிக்கல்ஸ் இருக்குது இல்லைங்களா, ஸோ அந்த கெமிக்கல்ஸ் உள்ளே போகும்போது டைரெக்டாக நம்ம போன் டென்சிட்டியை குறைக்க ஆரம்பிச்சிடும். மைதா சார்ந்த உணவுகள் எடுக்கிறீங்களா, அதுவுமே எலும்புகள் சம்மந்தப்பட்ட வலியை உங்களுக்கு கொடுக்க ஆரம்பிக்கும். அதையும் தவிர்த்துக்கோங்க. நல்லா பாலிஷ் பண்ண ஒயிட் ரைஸ் அதிகமாக சாப்பிட்டுட்ருக்கீங்க, 3 வேளையும் அதை தாங்க சாப்பிட்றேன், இட்லி தோசை எடுத்துக்கிறேன், ரைஸ் எடுத்துக்கிறேன், குக்கரில் வச்சு சாப்பிட்றேன், இந்த மாதிரியான ஒரு லைஃப் ஸ்டைல் ஃபுட் ஹேபிட்ஸ் இருந்துச்சுனாலும் எலும்போட டென்சிட்டி நமக்கு குறைய ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த மாதிரி நல்ல வெண்மை நிறத்தில் இருக்கக்கூடிய இந்த கட்டாயம் இந்த 3 உணவுகளையும் தவிர்த்து நம்ம நேச்சுரலாக இருக்கக்கூடிய உணவுகளை எடுக்கும்பொழுது மூட்டுக்களில் நமக்கு நல்லாவே வலிமை சேர ஆரம்பிக்கும். மூட்டு நீர், அந்த வாத நீர் இருக்குது பார்த்தீங்களா, அதுவுமே நமக்கு குறைய ஆரம்பிக்கும். சித்த மருத்துவத்தில் இருக்கிற அந்த மூசாம்பர பற்று எக்ஸ்டர்னலாக அப்ளை பண்ணிக்கோங்க. கடுகு எண்ணெய் அடிக்கடி நம்ம இரவு நேரத்தில் நீங்கள் கடுகு எண்ணெய் லைட்டாக ஹீட் பண்ணி மூட்டில் அப்ளை பண்ணிக்கிட்டே வரும்பொழுதும் மூட்டு வீக்கம் உங்களுக்கு குறைய ஆரம்பிக்கும். ஸோ எலும்புகள் வலிமையாக இருக்க மூட்டு வலிக்கு சித்த மருத்துவத்தில் இருக்கக்கூடிய தீர்வுகளை பற்றி நம்ம பார்த்தோம். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.